ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மீண்டும் யமுனா சந்தேகப்படும் காவேரியை யமுனாவிற்கு வந்த சந்தேகம் காவேரியும் நவீனையும் வைத்து மீண்டும் சந்தேகப்படுகிறாள். என்னத்தான் நடக்க போகுது என்பதை பார்க்கலாமா? வரக்கூடிய எபிசோட்ல எப்படிலாம் நகரப்போகுது என்பதை பார்க்கலாம். ஒரு வழியா காவேரி விஜயும் ஒன்று சேருவாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னும் ரொம்ப நாள் ஆக காட்சிகள் எல்லாம் கட்டப்படும் போல. ஏன்னா இடையில வெண்ணிலாவிற்கு ஞாபகம் வந்துருச்சு. வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் காவேரி எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி ரொம்பவே விஜய் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. விஜய் எல்லா உண்மையும் சொல்லிட்டார். காவேரி தான் என் மனசுல இருக்கா, வேற யாருக்குமே என் மனசுல இடமே இல்லைன்னு சொல்லி வெண்ணிலா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. ஆனா வெண்ணிலா ஒரு பிடிவாதமா என்ன சொல்றாங்கன்னா நான் தான் உன்னோட ஒய்ஃபு, நான் தான் உன்னோட பொண்டாட்டி, நீ எனக்கு மோதிரம் போட்டு விட்டுருக்க பாரு, உனக்கு எனக்கு என்ன உறவுன்னு தெரியுமா? எங்க விஜய் இப்படி பேசுறீங்க? காவேரி நீ கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, காவேரி ஏன் இப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்க, எனக்கு துரோகம் பண்ணி ஏன் அவளை கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க வெண்ணிலா. ஆனா இதெல்லாம் கேட்காத விஜய் என்ன சொல்றாங்க, வெண்ணிலா நீ என்ன சொன்னாலுமே நான் காவேரியை தான் லவ் பண்றேன், காவேரியை கல்யாணம் பண்ணிட்டேன், காவேரி என்னோட ஒய்ஃப்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிலில் காவேரி வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் வரலன்னு சொல்லி நவீனை பார்த்துட்டு எல்லாமே நவீன்கிட்ட நான் கன்சீவ் இருக்கேன் பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இதுதான் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்துச்சு. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக இந்த வரக்கூடிய எபிசோடில் கங்கா கன்சீவாக இருக்காங்க. கங்கா கன்சீவாக இருக்கிறத குடும்பத்தில் இருக்க எல்லாமே தெரிஞ்சிருது. வீட்டு ஓனர் வராரு. வீட்டு ஓனர் அவங்க வந்ததுக்கப்புறம் மாமி வந்ததுக்கப்புறம் மாமிகிட்ட வீட்டில் ஒரு விசேஷங்க, இந்தாங்க லட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விசேஷம்னு சொல்லி ரொம்பவே இந்த மாமி சொல்கிறாங்க. அதுக்கு கங்கா உண்டாயிருக்கா, கங்கா கர்ப்பமாக இருக்கா சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட வீட்டு ஓனரும் சந்தோஷமாக இருக்காங்க. மாமி சந்தோஷமாக இந்த வீட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்குது, கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாமே கன்சீவ் ஆகிட்டு போவாங்க, இது ஒரு ராசியான வீடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட சாரதாம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கங்கா இனிமேல் சமையல் கட்டு பக்கம்லாம் வரக்கூடாது கங்கா, உனக்கு பற்றி இவன் வரட்டும், காவேரி வரட்டும், காவேரி இன்னைக்கு எல்லாம் ஒத்துழைப்பும் பண்ணட்டும், எனக்கு ஒத்தாசையாக காவேரி இருக்கட்டும் சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட நவீன் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. பாவம் காவேரி என்ன செய்வானே தெரியலன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் காவேரியும் விஜயை சந்திச்சு விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க. விஜய் என்ன விஜய், வெண்ணிலா என்ன சொன்னா அப்படின்னு. இல்லை, வெண்ணிலா ஒரே பிடிவாதமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, வெண்ணிலா அவளோட வாழ்க்கை நான் தான் கெடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி என்ன விஜய் பண்ணுறது, நான் தான் உங்களை சொன்னல, அவள் ரொம்பவே ஒத்துக்க மாட்டா, கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை இப்படி தானு சொல்லி கேட்குறாங்க. காவேரி என்ன காவேரி நீ சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உனக்கு சரின்னு படுதா சொல்லி பார்க்கலாம், உன்னை லவ் பண்ணுறேன் காவேரி, நீ என்னோட ஒய்ஃபு, நான் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் காவேரி அந்த உண்மையை சொல்லாமலே இருக்காங்க. மாமிக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வந்துடுது, காவேரி எதுவும் கன்சீவாக இருக்காங்களான்னு சொல்லி. இல்லை விஜய் ஏன் இந்த தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு பக்கம் சந்தேகம் வந்துடுது. இது நடக்கூடிய எபிசோடு விஜய்க்கு அந்த காவேரியோட கர்ப்பம் உண்மை தெரிய வருமா, இல்லை காவேரி கர்ப்பமாக இருக்கிறத வச்சு யமுனா மீண்டும் வீட்டில் சண்டை போட போகிறாங்க, நவீனோட சண்டை போட போகிறாங்க. இன்னும் காவேரியை விஜய் காவேரியை நவீன் ரொம்பவே நல்லா பார்த்துக்க போகிறாங்க. அப்போ யமுனாவுக்கு வரக்கூடியது பெரிய சந்தேகம். அது ஏற்கனவே சந்தேக பெய்யும் கூட சொல்லலாம். அப்போதுக்கு கண்டிப்பாக காவேரியும் நவீனையும் சந்தேகப்பட போகிறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடில் இப்படி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்த மறக்காமல் லைக் பண்ணிங்க. நன்றி.